அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மதிய வணக்கம். பயந்துட்டான் பயந்துட்டான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. கியூரியாசிட்டி, அதாவது அமெரிக்க மக்களின் மனநிலைமை ட்ரம்ப்பை இன்னும் அதாவது ஒரு நம்பிக்கை இல்லாத நிலைமைக்கு கொண்டு போயிட்டுருக்குது. இதனால் அரசியல் அழுத்தங்கள் இப்போ ட்ரம்புக்கு அதிகரிச்சிட்டு, பெஞ்சமின் நெத்தன்யாஹூ வாயை முடிக்கிட்டு சும்மா இரியா, ஸ்டூபிட் வேலை பார்க்காதையா அப்படின்ற மாதிரி நெத்தன்யாஹுக்கு திட்டு வேற. உங்களுக்கே தெரியும், ஏதோ ஒரு மாதிரியா புலி வருதுன்னு அந்த சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி ட்ரம்ப்பு இந்த முடியுது, இந்த கையெழுத்து போடுறதுக்கு இன்னும் ஒரு வாரம் தான், இன்னும் 2-3 days எல்லாமே ரீச் எக்ரிமெண்ட் நெருங்கிட்டோம். ஈரானோட ஒரு நல்ல ஒப்பந்தம் போட்டுட்டோம், முடிஞ்சிடும் அப்படின்னு டெய்லி எதையாவது ஒன்று ட்ரம்ப் சொல்லிக்கிட்டே இருந்தாப்புல. ஆனால் இந்த சூழலில் இப்படியோ போயிட்டுருக்கும்போது சடனாக பெஞ்சமின் நெத்தன்யாஹூ மறுபடியும் ஈரானில் ஒரு தாக்குதலை நடத்தினது மிகப்பெரிய ஒரு அழுத்தமாக மாறி இருக்குது அமெரிக்காவுக்கு. அதே போல் அமெரிக்க இராணுவ படையே சொல்லிட்டாங்க, இது இஸ்ரேலுடைய பிரச்சனை, இஸ்ரேல் ஆரம்பிச்சு இதை வச்சிருக்கிறாங்க. இப்போது திஸ் இஸ் பிகின் இஸ்ரேல், they also finishing. We not commitment to Israel army. ஆனால் நெத்தன்யாஹூ யூ வில் ஃபைண்ட் யுவர் ட்ரம்ப் சொல்லியிருக்கிறது, ட்ரம்ப் டு நெத்தன்யாஹூ, யூ வில் ஃபைண்ட் யுவர் செல்ஃப் அலோன் இஃப் யூ ரிட்டர்ன் டு வார். ஈரான் வாண்ட்ஸ் ரீச் அன் அக்ரிமெண்ட் அண்ட் they may happen soon. நீ உன்னோட இஷ்டத்துக்கு இந்த யுத்தத்தை தொடங்கியிருக்க மறுபடியும் நீயே பார்த்துக்கோ. நாங்கள் எக்ரிமெண்ட் ஒன்று ஈரானோட ஒப்பந்தம் போட போகிறோம். அது சம்மந்தமான நடவடிக்கைகளில் நாங்கள் ஈடுபடுவோம். நாங்கள் இதில் தலையிட மாட்டோம். நல்ல விஷயம். தலையிடாத வரைக்கும், அமெரிக்கா தலையிடாமல் எவ்வளோக்கு ஒதுங்குதோ அவ்வளவுக்கு இந்த அரபு நாடுகளுக்கு நல்ல, ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மோஸுக்கு நல்லா. என்னையாவது பண்ணிக்கோங்க, நீ ஆச்சு, இஸ்ரேல் ஆச்சு, ஈரான் ஆச்சு அப்படின்னு விட்டுட்டா ஈரானும் இஸ்ரேலும் அது பார்த்துக்குவோம் அவங்க பிரச்சனையை. இங்கேருந்து அங்கே அடிப்பாங்க, அங்கேருந்து இங்கே அடிப்பாங்க, அது இவங்களுடைய அந்த 2 நாடுகளுக்கும் இடையான பிரச்சனையை அது பார்த்துக்குவாங்க. ஆனால் இடையில் அமெரிக்கா தலையிடாத வரைக்கும் நம்மளுக்கு நல்லம், அரபு நாடுகளுக்கு நல்லம். பார்க்கலாம். ட்ரம்ப்பை நம்ப முடியாது எப்படியுமே. ஆனால் ட்ரம்ப்புக்கு இப்போ மிகப்பெரிய ஒரு அழுத்தம், அரசியல் அழுத்தம். அதாவது ட்ரம்ப்பால் இனிமே நிமிர்ந்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு அரசியலில் மிகப்பெரிய ஒரு அழுத்தம். அடுத்த முறை எலெக்ஷன் வச்சா ஷுவராக ட்ரம்ப் வீட்டுக்கு தான். கோ ஹோம் ட்ரம்ப், கோ ஹோம் கோட்டா மாதிரி கோ ஹோம் ட்ரம்ப் தான் அடுத்த நடவடிக்கை. ஏன்னா அமெரிக்க மக்கள் வெறுப்பை கக்கிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி காங்கிரஸ், எதிர்கட்சிகள், மற்ற கட்சிகளெல்லாம் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு இதை வச்சு அவங்களுடைய சிம்பத்தியை கிரியேட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மக்களுடைய கியூரியாசிட்டி, அதாவது மனநிலைமை மொத்தமாகவே ட்ரம்ப்புக்கு எதிராக மாறிக்கிட்டு இருக்குது. இந்த நிலைமை இப்படியே தொடர்ந்தால் ட்ரம்ப்புடைய அரசியல் வாழ்க்கை மொத்தமாக கவிழ்ந்துடும். அதனால் இப்போது ட்ரம்ப் ஒரு அவசர முடிவு எடுத்தே ஆகணும். அதனால் இப்போ ஈரான் பக்கம் நாங்கள் கையே வைக்க போகிறதில்ல, ஈரானோட நாங்கள் எந்த ஒரு வம்பு தும்புக்கும் போக போகிறதில்ல. நாங்கள் எக்ரிமெண்ட் ஒன்று போட்டு பேசி, ட்ரம்ப்ஸ் டெபுட்டி த பிரசிடென்ட் ஹேஸ் செட் த favorable conditions and achieve a settlement regarding the Iranian nuclear file. நியூக்ளியர் ஃபைலுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் சரிப்பா நீங்கள் வச்சுக்கோங்கப்பா, நாங்கள் அடிக்கடி பார்த்துட்டு போயிடுறோம், அதை நீங்கள் ஆயுதமாக யூஸ் பண்ணாமல் ஏதோ அனல் மின் உற்பத்தி நிலையம், அணு மின் உற்பத்தி நிலையம் அப்படின்னு சும்மா ஏதோ உங்களோட மின்சாரம் மற்ற தேவைகளுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க, இதை வச்சு ஆயுதம் செய்யக்கூடாது, நாங்கள் இடைக்கிட பார்த்துட்டு போவோம் அப்படின்ற மாதிரி நார்மலாக பேசி சமாளித்து ஏதோ ஒரு வகையில் இதை முடிக்கிறதுக்கு திட்டம் தீட்டுறாங்க. ஆனால் இடையில் இந்த நசராணி நெத்தன்யாஹூ ஏதாவது பண்ணாமல் விட்டால் சரிதான். பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்னு. ஆனால் ஏதோ ஒரு குடும்பி ட்ரம்ப்புடைய ஏதோ ஒரு நல்ல செம்மையான குடும்பி அவனுங்க கையில் மாட்டிக்கிட்டு இருக்குதுன்றது மட்டும் உறுதி.
இல்லைன்னா ட்ரம்ப்பை இப்படி வச்சு ஆட்ட முடியாது யாராலையும். ட்ரம்ப் வந்து உலக நாடுகளையே தன் கைக்குள்ளே கொண்டு வரணும்னு நினைக்கிற டைமில், ஆனால் ட்ரம்ப்பை ஒரு நாடு மட்டும் இப்படி பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்குதுன்னா ஏதோ ஒரு பக்காவான எவிடன்ஸ் அவனுங்கள்ட்ட மாட்டிக்கிட்டு இருக்குது. அதனால தான் பயப்புள்ள முழுங்கவும் முடியாமல் கக்கவும் முடியாமல் நடுவில் மாட்டிக்கிட்டு சிக்கிட்டு தவிச்சிக்கிட்டு இருக்கிறான். பார்ப்போம் இது எப்படியோ. இன்ஷா அல்லாஹ் நல்லபடியாக ஹொர்மஸ் ஓப்பன் ஆகி ஃப்ளைட் எல்லாம் ஓப்பன் ஆகி எல்லா நிலைமையும் சரியாக வந்துடுச்சுன்னா சந்தோஷம். பொறுமையாக இருப்போம், பிரார்த்தனை பண்ணுவோம். ட்ரம்புக்கு நல்ல புத்தியை கொடு ஆண்டவா அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுவோம். சில வீடியோ காட்சிகள் இருக்குது, கடைசியில் பாருங்கள். وجد الرئيس دونالد ترامب نفسه أمام تحد غير مسبوق بعدما صوت مجلس النواب الأمريكي لصالح قرار يحد من صلاحياته في مواصلة العمليات العسكرية ضد إيران دون تفويض تشريعي. التصويت جاء في وقت تتصاعد فيه حدة التوترات بين واشنطن وطهران وسط مخاوف دولية من اتساع رقعة الصراع وانعكاساته على أمن المنطقة والاقتصاد العالمي. في وقت قلل فيه الرئيس ترامب من تصويت مجلس النواب واصفا إياه بأنه لا معنى له وأنه تم بمشاركة جميع الديمقراطيين و4 جمهوريين سيئين حسب تعبيره. وسائل إعلام أمريكية نقلت عن مسؤولين أمريكيين أن الرئيس ترامب أبلغ مساعديه سرا بأنه سيدرس إنهاء وقف إطلاق النار مع إيران إذا قتلت طهران جنودا أمريكيين، مؤكدين أن وقف الغارات الجوية الذي استمر لأسابيع لا يزال قائما رغم استمرار المناوشات العنيفة. في ظل استمرار التوتر بين الولايات المتحدة وإيران، يبقى مستقبل الصراع رهنا بالتوازن الدقيق بين القرارات العسكرية والحسابات السياسية الداخلية. فتصويت الكونغرس ضد توسيع صلاحيات الرئيس في إدارة الحرب لا يعكس فقط جدلا دستوريا حول حدود السلطة، بل يكشف أيضا عن مخاوف متزايدة من تداعيات أي مواجهة قد تمتد آثارها إلى ما هو أبعد بكثير. أمام هذه التوقعات يعيش العالم حالة من الترقب لنتائج الجهود الدبلوماسية الساعية لاحتواء الأزمة والابتعاد عن أي تصعيد يعيد الصراع إلى نقطة البداية.